ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 311 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எடுத்தோடனே என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் அந்த ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்காக ஏதோ ஒரு சார் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அவங்கள பற்றி அதை பற்றி பேசலாம்னு சொல்லி ஜனனியும் எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாரும் கீழே வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. என்ன சார், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் நீங்கள் அந்த வண்டிக்கு பேசியிருந்தீங்களா, அதான் இந்த என்கிட்ட நிறைய வண்டி மாடல்ஸ் இருக்குது, அதான் வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா அது என்னென்னு டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்றக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வண்டி காமிக்கிறாப்புல. வண்டி காமிச்சோன்னே சரி ஓகேன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. மேடம் இந்த வண்டியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இந்த வண்டி இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதான் மேடம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும், இதில் ஓனரும் தேர்ட் ஓனர் தான், பிரச்சனை கிடையாது, நான் அதனாலும் பேசிக்கி இப்போ உங்களுக்கு முடிச்சு விட்றேன், நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவராக முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சார் பார்த்து நான் சீக்கிரம் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்கிறாங்க. சரி ஓகே சார் இப்போ பார்த்து சொல்கிறேன்னு சொன்னோன்னா சார் அவர் கிளம்பிட்டாப்புல. சரி ஓகே மேடம் சீக்கிரம் ஃபைனல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடுறாப்புல. கிளம்பினோடனே அந்த சமயம் பார்த்து டக்குன்னு குற்றவாளி மேடத்துடைய ஃபோன் ஜனனியோடைய ஃபோனில் வருது. அப்படியே ஜனனி எடுத்து பேசுகிறாங்க. என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்குப்பா, நீ கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா பேச முடியும் அப்படின்னு சொன்னோடனே, சரி நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்க நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜனனி அங்கே போயிட்டாங்க. போனவுடனே குற்றவாளி மேடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன்ல எனக்கு டிடெக்டிவ் நிறைய ஆட்கள் தெரியும், அதில் என்னுடைய டிடெக்டிவ் ஆளுக்கு வந்து ஏஜென்சியில் எல்லா ஏஜென்சிட்டையும் விசாரிச்சுருக்காங்க, அதில் ஒரு பிடிமானம் கிடைச்சது, எவிடன்ஸ் கிடைச்சது. அது என்னன்னு பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஏஜென்சிகிட்ட குணசேகரன் சம்மந்தப்பட்ட வீடியோ என்கிட்ட இருக்குது, அதை அவங்களுக்கு கொடுத்துட்றேன். இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அந்தால் அதுக்கான பலன் எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படின்னா என்ன எது அப்படின்றது தெரியல. அதுவும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் ஒன்று வச்சுருக்கான். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஜனனி மேடம் இருந்தால் தான் அவங்க முன்னாடி தான் அந்த வீடியோவை கொடுப்பேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போயிருக்கேன் கண்டிஷன். அதான் இது கூட இப்போ அந்த டிடெக்டிவ் மூலிமா தான் எனக்கு தெரிஞ்சது, ஏஜென்சி விசாரிக்கும் போது. அதனால தான் அது உங்களை மூலிமா அந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன காரணம், எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சரி ஓகே அது என்னென்னு பார்க்கலாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு தெரிஞ்சிட நானும் சொல்கிறேன், இந்த ரகசியத்தை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே ஜனனி யோசிச்சுட்டே இருக்கான், நம்மளை கூப்பிட்டு அந்த வீடியோ கொடுக்குற அளவுக்கு யார் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும், குணசேகரனுடைய ஆட்களை வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லோரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது அந்த வீடியோ கைக்கு வரணும், வீடியோ கைக்கு வந்தால் தான் நம்மளால் எதுவும் அடுத்த ஸ்டெப் எதுவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கரெக்டாக கரிகாலே வெளியில் வந்து, ஓ அப்போ இத்தனை நாள் அவங்ககிட்ட வீடியோ இல்லவே இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வாங்குறதுக்காக தான் அந்த 15 நாள் டைம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, மாமா வந்து உங்கள்கிட்ட வீடியோ இருக்குன்ற பயத்தில் தான் அவர் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு, இப்போவே நான் மாமாவுக்கு உடனே ஃபோனை போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன். இவங்க எல்லாருக்கும் பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே வேகமாக போயிட்டே இருக்காங்க. டேய் கரிகாலா நில்றா ஏன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறேன். போனோடனே கரிகாலன் தடுக்கி படிக்கட்டில் விழுந்து அவனுக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு. என்ன மயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லா பேரும் தண்ணியை கொண்டு வந்து தெளித்து அவனை எழுப்புறாங்க. ஏன்னு சொன்னேன், நான் யார் எங்கே இருக்கேன், அவனுக்கு ஒரு மெமரி லாஸ் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அவனுக்கு ஆதிரை நேத்தான கல்யாணம் முடித்தோம், ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். என்ன ஏதுன்றது தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, சரின்னு சொல்லிட்டு எழுப்பி, ஆஹா இவனுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் போல் பாதி மெமரி லாஸ் ஆகிடுச்சு, இது நம்மளுக்கு சாதகமாக போச்சு, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவனை வச்சுட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க எல்லாம் கிச்சனில் வேலை பார்க்கும்போது கரிகாலம் வந்து, காஃபி இருந்தால் கொடுக்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி இன்னும் எல்லோரும் யோசிக்கிறாங்க, என்னடா கரிகாலனுக்கு ஒரு மெமரி லாஸ் எதுவும் ஆகலை, திரும்ப வந்துருச்சோன்னு சொல்லி கேட்டவுடனே, என்னடா கரிகாலம் என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னு கேட்டோன்னே, மாமா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு மேலும் இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கும் ஆதரிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆஹா இதானா, நீ நல்லா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க டைனிங் ஹாலில். அப்படியே அவங்க ஞானம் வந்துடுறாப்புல. வந்தோடனே, என்னடா கரிகாலம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எல்லா பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, நீ ஏமாற்றிட்டீங்களே, ஆதிரி நேற்று கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களே, வேறு யாருக்கும் ஓட வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படி ஞானத்துக்கு கடுப்பு வந்துச்சு. என்னடா உளற அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. மாமா இது உளற கிடையாது, மெமரி லாஸ் மாதிரி நான் நடிக்கிறேன், ஏன்டா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க ஏதோ 15 நாள் திட்டம் போட்டுட்ருக்காங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நடிக்கிறேன், அதனால் நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க. ஆமாம்மா மெமரி லாஸ் ஆன மாதிரி நான் நடிச்சிட்ருக்கேன், ஏன்னா அவங்க ஏதோ 15 நாள் திட்டம் அந்த வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம மெமரி லாஸ் ஆன மாதிரி அவங்களெல்லாம் நம்ப வச்சு நடிச்சிட்ருக்கேன், அதை அப்படியே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்ருக்கேன். அதோடைய அந்த சீரியல் முடிஞ்சிடுச்சு. இன்னும் அடுத்து என்ன பண்ணுறது, அந்த மெமரி லாஸை காரணம் காட்டியே அவன் அந்த வீடியோ எதுவும் எடுப்பானா என்ன இதுன்றதை அடுத்ததில் தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.